ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலை இன்றைக்கி ரேஷன் பருப்பை வச்சு நம்ம உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பு ஒரு 2 டம்ளர் நான் ஒரு அரை மணி நேரம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அது போட்டுட்டு ஒரு 4-5 தோல் உரிக்காமல் வச்சுருக்க பூண்டு போட்டுடணும். அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுடணும். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான ரொம்ப அதிகமாக போடுறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இந்த உருண்டைக்காக தான். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. இது பாருங்கள், அரைச்சா இது மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப குறப்பாகவும் அரைக்காதீங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிடணும். அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டையும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட உடனே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம உருண்டைக்கும் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கணும். வதக்கி வச்சோடனே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த உருண்டையை இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ இது மாதிரி நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்சோடனே இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிக்கணும். ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை போட்டால் வேகும். இது மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டையை அதை ஒன்று ஒன்றா போடணும். அப்புறம் இன்னும் இந்த உருண்டை குழம்பு வைக்கும்போது இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்போ தான் இந்த உருண்டை உடையாமல் வரும். இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், உருண்டை நல்லா வெந்துருச்சுன்னா அதே மேலே வந்துடும், கிளம்பி வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். வேக வேக அதே திரும்பிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதே திரும்பிக்கும். பாருங்கள், எந்திரிச்சுன்னா அதே மேலே வந்துடும். நம்ம எதுவும் கரண்டி போட்டு தொழவ வேண்டாம். இது மாதிரி நல்லா கொதிச்சணும். ஒரு 5 நிமிஷம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்துட்டோடனே திருப்பி இது மாதிரி மேலே வந்துட்டோடனே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது. இந்த உருண்டை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா ஊற ஊற இது குழம்பு கொஞ்சம் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், கீழே எதுவுமே பிடிக்கவே இல்லை. உருண்டை எல்லாமே வெந்து மேலே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உருண்டை எதுவுமே உடையவே இல்லை. பாருங்கள், நம்ம போட்ட உருண்டை எல்லாமே அப்படியே வந்திருக்கு, வெந்து நல்லா மேலே. இப்போது இது குழம்பு இது மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே. இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சிங்க. பாருங்கள், கரெக்டான பதத்தில் வந்துச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ஏதாவது வத்தல், அப்பளம் அது மாதிரி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.